அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியான், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாருங்கள், விழித்திருந்து என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுங்கள். உதாரணமாக சொல்கிறார் பாருங்க, ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புரதேசத்துக்கு பிரயாணமாக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமானாகிய சாயங்காலத்திலோ நடுராத்திரிலையோ சேவல் கூவும் நேரத்திலையோ இல்லை காலையிலையோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறதே எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க.